வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீகோ பிராண்டினுடைய 27 ஆட்டோ பிஎல் அப்படிங்கிற மாடலில் வந்திருக்கக்கூடிய ஆட்டோ ரேஞ்சிங் ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஒரு TRMS டிஜிட்டல் கிளாம்ப் மீட்டர்னுடைய அன்பாக்சிங் மற்றும் அதனுடைய டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுதான் அந்த டிஜிட்டல் கிளாம்ப் மீட்டர்னுடைய பாக்ஸ் பேக்கிங். ஸோ இந்த மீட்டரை நான் அமேசானில் தான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணேன். அதனுடைய பை லிங்கை கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் ஒரு தடவை வாங்கிக்கலாம், வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மீட்டரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மெயினாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஜிட்டல் கிளாம்ப் மீட்டர். அதாவது ஒரு ஏசி சப்ளையில் ரன் ஆகக்கூடிய ஒரு ஏசி லோடனோட, அது இண்டக்டிவ் லோடாக இருக்கலாம் அல்லது ரெசிஸ்டிவ் லோடாக இருக்கலாம். ஸோ அந்த லோடில் என்ன ஆம்ப்ஸ் எடுக்குது, அந்த லோடு என்ன ஆம்ப்ஸ் எடுத்து ரன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத அந்த வயரை கட் பண்ணாமலே லைவில் வச்சு நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு தான் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாம்ப் மீட்டரை யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வரக்கூடிய மீட்டர்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் டிஜிட்டலில் தான் வருது. அனலாக் மீட்டர்ஸ் இப்போது அதிகமாக வர்றதில்ல. ஏன்னா டிஜிட்டல் மீட்டர்னால் நம்ம நியூமெரிக் கேரக்டரில் அக்யூரேட்டாக வேல்யூ பார்க்கலாம். அதனால தான் டிஜிட்டல் மீட்டர்ஸை இப்போ நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மீட்டரில் அடிஷ்னலாக என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நான் கண்டக்டிவ் வோல்டேஜ் டெஸ்ட். அதாவது ஒரு சப்ளை வயர்லேயோ அல்லது சுவிட்ச் போர்ட்லேயோ ஒரு பாயிண்டில் சப்ளை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அந்த வயரை டச் பண்ணாமலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்காக நான் கண்டக்டிவ் வோல்டேஜ் டெஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. கூட வந்து பார்த்திங்கன்னா இதில் ஏசி வோல்டேஜ், டிசி வோல்டேஜ் மெஷர் பண்ணிக்கலாம், ரெசிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணிக்கலாம், கண்டினியூட்டி மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இதில் இருக்குது. ஸோ இதனுடைய பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1638 ரூபா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் 1250 ரூபாய்க்கு தான் அமேசானில் வாங்கினேன். ஸோ பை லிங்கை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெஸ்ட் ஆஃபர் கூட கிடைக்கலாம். தேவைப்பட்டால் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ பாக்ஸ் பேக்கிங் ரொம்ப நீட்டாக சேஃபாக தான் வந்திருக்கு. ஸோ இப்போ பாக்ஸ்க்கு உள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரி கேஸ்க்கு உள்ளர கேரி கேஸை ஓப்பன் பண்ணலாம். இந்த கேரி கேஸ்க்குள்ளர மீட்டர் கொடுத்துருக்காங்க. மீட்டருக்கு அடுத்து மெஷர் பண்ணுறதுக்கு தேவையான ப்ரோப் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த யூசர் மேனுவல் வந்து பார்த்திங்கன்னா 2 மாடலுக்கு சேம், 27T அப்படிங்கிற மாடலுக்கும் சேம். அதனால் காமனாக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. 27Tங்கிறது டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட்டும் ஃப்ரீக்வன்சி மெஷர்மெண்ட்டும் அடிஷ்னலாக இருக்கக்கூடிய மாடல். ஸோ இந்த மீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியே கொடுத்துட்டாங்க, ப்ரீ இன்ஸ்டால்டாக. ஸோ அதனால் பேட்ரி தனியாக வரல. ஸோ இப்போ இந்த மீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி ஆம்ப்ஸ் வந்து கிளாம்ப் மூலிமா 600 ஆம்ப்ஸ் வரைக்கும் மெஷர் பண்ணிக்கலாம். இதில் டிசி ஆம்ப்ஸ் மெஷர் பண்ண முடியாது. டிசி கிளாம்ப் மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு ஜாஸ்தி. ஸோ ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு பெஸ்ட்டான காம்பேக்டான கிளாம்ப் மீட்டர் வாங்கினா தாராளமாக அந்த மாடல் சூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்து டிசி வோல்டேஜ் 600 வோல்ட் வரைக்கும் மெஷர் பண்ணிக்கலாம். ஏசி வோல்டேஜும் 600 வோல்ட் வரைக்கும் மெஷர் பண்ணிக்கலாம். அதற்கடுத்து ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 20 மெகாவோம் வரைக்கும் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயில் தேவைன்னா இந்த ஃபுல் கேட்லாகை நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஃபுல் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இந்த மீட்டரை பற்றி தெரியும். ஸோ சீரியல் நம்பர், டேட்டு, மாடல் நம்பர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் பண்ணி சீல் பண்ணி கொடுத்துட்டாங்க யூசர் மேனுவலில். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரோபு. நல்ல குவாலிட்டியான திக்கான ஹெவி இன்சுலேட்டட் ப்ரோப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்டர் இன்சுலேஷன் கிடைக்கும். ப்ரோப் நல்லா நீட்டாக இருக்குது. ஸோ அவ்வளோ ஈஸியாக டேமேஜ் ஆகாது. ஸோ நல்ல லென்த்தாக தள்ளி பிடிச்சிக்கிட்டு நீங்கள் பாயிண்ட் பண்ணி வோல்டேஜ் எல்லாம் மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து மீட்டரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தேன். ஸோ அதனால தான் இந்த டேப் ஃபிக்ஸிங் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுச்சு. ஏன்னா டேமேஜ் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணணும்ல. ஏன்னா ரிட்டன் பீரியட் இருக்குது. அதுக்குள்ளே ஏதாவது டேமேஜ் இல்லை எதனா ஒர்க்கிங் ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்கள் ரிட்டன் பண்ணிக்கலாம். அமேசானில் அந்த ஃபியூச்சர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் பேக் பண்ணியிருக்காங்க. மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்பேக்டான ஹேண்டியான குட்டியான மீட்ரு, நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. மீகோ பிராண்டில் ஜா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கெட்டியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா ஹெவியாக இருக்குது. ஸோ ஒரு கைக்கு அடக்கமான ஒரு ஏசி கிளாம்ப் மீட்டர்னால் இந்த மீட்டரை தாராளமாக பட்ஜெட் ப்ரைஸ் ரேஞ்சில் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் நான் முன்னாடியே சொன்னது போல் நான் கண்டக்டிவ் வோல்டேஜ் டெஸ்ட்டு. ஸோ மற்ற ஏசி வோல்ட்டு, டிசி வோல்ட்டு, ஏசி ஆம்ப்ஸு, கண்டினியூட்டி, அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ மீட்டரை ஆன் பண்ணலாம். ஸோ நான் கண்டக்டிவ் வோல்டேஜ் டெஸ்ட் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் ஒரு பவர் சப்ளை இருக்க இடத்துக்கிட்ட இந்த ஜாவை கொண்டு போனீங்கன்னா இந்த எல்இடி ரெட் எல்இடி பிளிங்க் ஆகும், கூடவே பஸர் இண்டிகேஷன் வரும். ஸோ அதை வச்சு அந்த இடத்துல சப்ளை இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். அதுக்கடுத்து இந்த பாயிண்டில் போட்டு 600 ஆம்ப்ஸ் வரைக்கும் ஏசி ஆம்ப்ஸ் நீங்கள் கிளாம்பில் மெஷர் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து
20 ஆம்ஸ் வரைக்கும் ஏசி மெஷர் பண்ண ஒரு ரேஞ்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏசி வோல்டேஜ், டிசி வோல்டேஜ், ரெசிஸ்டன்ஸு, கண்டினியூட்டிக்கெலாம் ஆட்டோ ரேஞ்சு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளேக்கும் மேலே இந்த ஜா தெரியறதுக்கும் இங்கே ஒரு எல்இடி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ டிஸ்பிளேவுடைய பேக்லைட் இந்த ஹோல்டு பட்டனை அழுத்தி பிடிச்சிங்கன்னா டிஸ்பிளே உங்களுக்கு பேக்லைட் ஆன் ஆகும். ஸோ திருப்பி அழுத்தி பிடிச்சிங்கன்னா ஆஃப் ஆகிடும். அதே போல் மேலே இங்கேயும் ஜாக்கிட்டையும் பாருங்கள் ஒரு லைட்டு கொடுத்துருக்காங்க. அதே சேம் பேக்லைட் ஆன் ஆகும்போது இதுவும் ஆன் ஆகும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வயரை நீங்கள் கரெக்டாக பொசிஷன் பண்ணிக்கிறதுக்கு இந்த எல்இடியை டார்ச்சாக யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ திருப்பி அந்த ஹோல்ட் பட்டன் அழுத்தி பிடிச்சிங்கன்னா ஆஃப் ஆகிடும். ஸோ ட்ரூ ஆர்எம்எஸ் மீட்டருங்கிறதுனால இதனுடைய ரீடிங் எல்லாமே நல்லா அக்யூரேட்டாக இருக்கும். டிஸ்பிளே நல்லா கிளியராக இருக்குது. இந்த மீட்டரை வந்து பார்த்திங்கன்னா நான் என் அண்ணன் ஒருத்தருக்காக ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். ஸோ அவருடைய ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் வயரிங் ப்ளஸ் சிங்கிள் ஃபேஸ் அண்ட் 3 ஃபேஸ் ஓப்பன் வெல், போர்வெல், சம்மர்சிபிள் மோட்டர் இன்ஸ்டாலேஷன் ஒர்க்கு. ஸோ அந்த இன்ஸ்டாலேஷன் ஒர்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூட்டி மெஷர்மெண்ட்டு, அதுக்கடுத்து வோல்டேஜ் மெஷர்மெண்ட்டு, லோட் ஆம்ஸ் மெஷர்மெண்ட்டு, அந்த மாதிரி ரெக்குயர்மெண்ட்டுக்காக இந்த மீட்டர் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப ஒரு காம்பேக்டான மீட்டரு, நல்ல குவாலிட்டியான மீட்ரு. ஸோ தாராளமாக இந்த மாதிரி வேலைகள் செய்யக்கூடிய ஒருத்தருக்கு இந்த மீட்டர் தாராளமாக போதும். ஸோ நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ கடைசியாக அந்த மீட்டரில் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூட்டி மெஷர்மெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி போட்டு பார்த்துக்கலாம். ஸோ ரீடிங்கை ஹோல்டு பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது இதில். தேவைப்பட்டால் ரீடிங்கை நீங்கள் ஹோல்டு பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சும் பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேசிக் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, ஏசி லோட் ஆம்ஸ் மெஷர்மெண்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான மீட்டராக இருக்கும். ஸோ இந்த மாடல் மீட்டரை நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ மீண்டும் அடுத்து இதே போல் ஒரு யூஸ்ஃபுல்லான குவாலிட்டியான ப்ராடக்டோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.